என் வாழ்க்கையில எவ்வளோ நீ பார்த்துட்டேன், ஆக்ஷன் பார்த்துட்டேன், ரொமான்ஸை பார்த்துட்டேன், லவ் பார்த்துட்டேன், என் டாய் கூட பார்த்துட்டேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு பி அனிமே வர என் வாழ்க்கையில பார்த்தே கிடையாதுடா. என்னடி இது? அதாவது அனிமேல வாய்ஸ் ப்ராப்ளமா இருக்கலாம், ஏன் அனிமே உள்ள கூட ஏதாச்சும் ப்ராப்ளமா இருக்கலாம். ஆனா இதுல ஒருத்த அனிமே ப்ராப்ளமா இருக்குதுடா. எவ்வளவு பெருசா இருந்துச்சு. மானங்கட்ட தாய். இப்படிப்பட்ட அனிமேல எடுத்துருப்பானா திங்க் வீட்லயே கைஜு வாய் வீட்லயே கை சம்பவம் செய்யறவன், ஒரே சிகரெட்டா பூச்சி தள்ளுறவன் தான் இப்படிப்பட்ட அனிமே எடுத்து வச்சிருப்பான். சும்மாறா. ஆனா என் வாழ்க்கையிலேயே அனிமே விட தமிழ போய் சூப்பரா இருக்குதா அப்படின்னு சொல்ற காலம் சொல்லிட்டு வரும் சொல்லி நினைச்சு கூட பாக்கலடா. ஆனா சத்தியமா சொல்றேன், இன்னைக்கு நான் சொல்லுவேன் இந்த அனிமையோட தமிழ்ல போய் நல்லா இருக்கடா அப்படின்னு. சோ அப்படி கேவலத்தால பொருளப்பட்ட இந்த அனிமே பேர் தான் செயின் ஸ்மோக்கர் கேட். சோ இந்த அனிமையோட ரோஸ்ட் ட்ரோல் அண்ட் தமிழ் டப்பி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இனிமே சேனல் புதுசா வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி எந்த அனிமே புதுசா வந்தாலும் சொல்லி விட்டுருங்க, நம்ம அது ரிவ்யூ போட்டு விட்டுருவோம். ஓகேவா? சோ எனிவே சொல்றதெல்லாம் சொல்றேன் நினைக்கிறேன். அப்புறம் தான் உனக்கு வீடியோக்கு போலாமா? சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அனிமோட ஸ்டோரி என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் தமிழ் டப்பிங் கதைக்கு வருவோம்டா. ஓகேவா? சோ இந்த அனிமோட கதை என்னன்னா, அனிமேல கதை தான் கதையே. இப்ப பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. பரவச நிலையா? அதாவது ஹீரோயின் கறி இருக்கிறா. அதாவது வந்து நம்ம வேற ஏதாவது அனியை பார்க்கறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டும் பார்க்கும்போது வந்து இவளோட இவ்வளோ அழகா இருக்கா, ஐயோ வாழ்ந்தா இவ கூட தான் வாழணுன்ற மாதிரி தோணும். வாழ்ந்தா இவ கூட தான் வாழணும். ஆனா இந்த அனிமோட ஹீரோ நீங்க பார்க்கும்போது இவெல்லாம் ஹீரோயின் ஆடா அப்படின்ற தான் தோணுது. ஏன் ப்ரோ இந்த பொண்ணுக்கு மூஞ்சி நல்லா இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டா, முகத்துல எங்க ப்ரோ அழகு இருக்கு, மனதளவுல ப்ரோ அழகு இருக்கு. அதாவது சில செயல்களுக்கும் அந்த செயல்கள் சரியே கிடையாது. ஒரே டைம்ல ஒருத்த ஒரு சிகரெட் அடிச்சு பார்த்துருப்போம். இந்த பொண்ணு ஒரே நேரத்தில் 5 சிகரெட் அடிக்கிறாரு. நல்ல சாவு வருமா? செத்தா குளிப்பாட்ட தண்ணி கிடைக்குமாடா? அது மட்டும் இல்லாம ரூமு கீமு சொல்லிட்டு எல்லாம் குப்பை குப்பையா இருக்குது. சரி ஓகே, நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண தேவையில்ல. இப்ப வந்து கதைக்கு வருவோம்டா. ஒன்னுமே கேட் ஸ்மோக்கர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு கேட், நம்ம ஒரு பூனை. சோ ஹீரோயின் கேட்டா இருக்குதுன்னா மொத்த வேர்ல்டு கேட்டா தான் இருக்கா ப்ரோ. லைக் வந்து கடைக்கு போலாம், கடையிலும் கேட்டா அப்படின்னு கேட்டா அப்படி எல்லாம் கிடையாது. லைக் வந்து ரியல் மக்களும் கேட் மக்களும் சேர்ந்து வாழ்ற மாதிரி தான் உலகம் இருக்க மாதிரி இருக்கு. ஆனா கேட் ஸ்மோக்கர் சொல்லிட்டு அனிமே வந்ததுனால ஃபுல்லா வந்து முக்கவாசி கேட் தான் காட்டுறானுங்க. ஃபுல்லா வந்து கேட் சார்ந்த மக்களே காட்டுறானுங்க. சோ இப்படி இருக்க நம்ம ஹீரோயின் காரி ஒரு பெரிய அடிக்ட் இருக்குது. அது என்ன அடிட்டு பார்த்தா நம்ம ஹீரோயின் காரி வந்து ஒரே வலிச்சுட்டு இருப்பான். தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. லைக் வந்து சிகரெட் இருக்கு தெரியுமா, அந்த சிகரெட்டை பிடிச்சி வலிச்சுட்டு இருப்போம் நம்ம ஹீரோயின் காரி. அது இல்லாம வந்து வாழவே முடியாது நம்ம ஹீரோயினால, புரியுதா? அதுக்கு மேல 4 விதம் நல்லதா சொல்லலாம் அப்படின்னா ஒரு சோம்பேறி பெண்கள் அப்படி கேவலமா பேசாத. சும்மா உட்காந்து சோம்பேறியாவே இருப்பா. ரூம் அழுக்கா இருப்பா. நம்ம நோபிட்டாவோடய கேவலமா வச்சிருக்கா ரூம். அது மட்டும் இல்லாம எதுவுமே சொல்ல மாட்டா, எல்லாம் கேவலமா இருக்குதுடா. ஓகேவா? சோ இப்படி இருக்கிற நம்ம ஹீரோருக்கு தங்கச்சிக்காரி ஒருத்தர். தங்கச்சிக்காரி தான் வந்து நம்ம ஹீரோக்கு ஏதாச்சும் ஒன்னு திங்க வந்து பட்டு உடம்பு சரியில்லை, பட்டு ஏதாச்சும் உடம்பு கழிச்சுன்னா வந்து பாத்துட்டு போவா போல. சோ இது மாதிரி வந்து ஹீரோயின் காரி, ஹீரோ ஃப்ரெண்டு காரி, அது கீழே ஹவுஸ் ஓனர், இது மாதிரி 3 பேரை வச்சு கதை வருது கதை. ஓகேவா? பட் அதையும் தாண்டி போனா மேபி உள்ள 4-5 கேரக்டர்ஸ் வரலாம். பட் கேரக்டர்ஸ் வந்து லைக் வந்து சும்மா வந்துட்டு போற கேரக்டர்ஸ்னு வச்சுக்கோங்களா. சோ இது மாதிரி ஒரு அம்ட எபிசோடு நல்லாவே இல்ல. ஐ திங்க் வந்து அனிமேஷன் பத்தி அப்புறம் பேசுறேன். சோ ஏன்டா இதை பார்த்தோம், ஏன்டா இது ரிவ்யூ கேட்டீங்க அப்படி சொல்லி எனக்குமே தெரியல. சோ நல்லாவே இல்லன்றதுனா உண்மை. ஓகேவா? சோ அப்போ ஸ்டோரியில பேச போனோம். லைக் வந்து சரி ஓகே ப்ரோ, இந்த கதைனா என்ன கதை? லைக் வந்து இவ சிகரெட் பிடிக்கிறா அப்படின்னு தெரியுது. இவ சிகரெட் விடுறதா அந்த கதையா, இல்லைன்னா 2வது 3வது எபிசோடு போக போக வந்து இவ வந்து வேற ஏதாவது ஆக்ஷன் மாதிரி போகுமா, இல்ல வந்து சீனியர் மாதிரி ரத்தலாம் தெரிய விடுவாங்களா அப்ப மாதிரி கேள்வி இருக்கும்டா. ஆனா அந்த கேள்வி எல்லாத்துக்கும் குப்பில போற மாதிரி தான் இந்த இருக்குது இந்த அனிமே. ஓகேவா? கேரியா என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு. ஏன்னா இட்ஸ் நாட் ரெக்கவரி அனிமே. அதாவது வந்து இவ சிகரெட் பிடிக்கிறாளா, ஸோ வந்து எண்ட் ஆஃப் அனிமேல இவ சிகரெட் எல்லாம் நிப்பாட்டிட்டு தன்னோட சுய வாழ்க்கையில போவா. அவ வந்து கொஞ்சம் ஜாலியா இருப்பா அப்புறமா நம்ம நினைப்போம். ஆனா அப்படிலாம் அனிமே கிடையாது. அதாவது நம்ம சின்சான்ல பார்த்தோம் அப்படின்னா, சின்சான் கூட பாத்தீங்க ஒரு படத்துல வந்து லைக் வந்து ஒரு படத்துல வந்து கொஞ்சம் மெச்சூர்னா ஆயிருப்பான், கொஞ்சம் நல்லா நடந்திருப்பான். ஆனா இந்த பொண்ணு தெரியுமா, இந்த எண்ட் ஆஃப் த அனிமேயோட எண்ட்ல வரையுமே இந்த பொண்ணு சிகரெட் நிப்பாட்டவே மாட்டா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? அப்ப நிப்பாடே முடியல. அப்ப அனிமே எது நோக்கி ப்ரோ போகுது அப்படின்னு கேட்டா, இந்த பொண்ணு சீரியல் பிடிக்கும் போது கூட வந்து ஆள் வராங்க தெரியுமா. அப்படி வர ஒவ்வொரு ஆளுமே நம்மளோட ஹீரோயினை வந்து கட்டுப்படுத்தணும், நம்ம ஹீரோயினை வந்து இந்த சிகரெட்ல இருந்து வெளில கொண்டு வரணும் அப்ப நம்ம நினைப்பானுங்க. ஆனா இவ்வளவு வந்து 10 நிமிஷம் 15 நிமிஷம் அமைதியா இருந்துட்டு ஆகின் வந்து இந்த ஆப்ரி ஆகின் திரும்பி போயிடுவா. சோ இது மாதிரி ஒரு சுய கட்டுப்பாடே இல்லாத குடும்ப பொண்ணாவே இருக்காத இவ தான் வந்து இந்த அனிமையோட ஹீரோயின். அப்ப இந்த அனிமே பார்க்கறது வேஸ்டா ப்ரோ அப்படின்னு கேட்டா, நீங்க காமெடியாக பார்க்கணும், டார்க்குக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கலாம்டா. ஏன்னா உள்ள பிளேஸ் இருக்கு. நான் அப்புறம் அதை பத்தி சொல்ல வரேன். எனக்கு ஃபன்னு தான் ப்ரோ வேணும், ஃபன்னுக்காக நான் வேணா பார்ப்போம், ஃபன்னு தான் ப்ரோ வேணும், ஃபன்னுக்காக நான் பார்ப்பேன் ப்ரோ அப்படின்னு பார்த்தா நீங்க பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம்.
இல்ல யார் உள்ள கதை இருக்கணும், யார் கதை இருந்தா அனிமே சூப்பரா எடுத்துட்டு போகணும். அப்ப நீ நினைச்சீங்க அப்படின்னா ஆப்சல்யூட்லி வந்து நீங்க அந்த அனிமே பார்க்காதது எவ்வளவு மேல் நான் சொல்லுவேன். அனிமேல சுத்தமா கதையெல்லாம் கிடையாது, ஒரே லூப் மாதிரி தான் போகும். நம்ம ஹீரோனுக்கு இந்த ஹேபிட் இருக்கும், இந்த ஹேபிட்டை கட்டுப்படுத்த சில பேர் வருவானுங்க, அந்த அவங்களையும் தோக்கடிச்சு நம்ம ஹீரோன் வந்து அகைன் வந்து இந்த ஹேபிட்டுக்கு அகைன் திரும்பி போயிடுவா. ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா நம்ம டெய்லியும் வந்து காலையில் ஒரு 3-4 மணிக்கு ஏஞ்சி இல்லை காலையில் ஏஞ்சி கூட நம்ம அடிக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி தெம்போட இருப்போம். ஆனால் அப்படி நைட் ஆகிட்டு அப்புறம் சரி ஓகே லாஸ்ட் ஒரு நாள் அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்டு படுக்கிறோம்ல, அது மாதிரி தான் இந்த கதையும். புரியுதா? அடங்கம்மால சோ இது மாதிரி ஒரு லூப்ல போட்டு சாவடி பாடுங்க. கிட்டத்தட்ட ஒரு சீசனோட தனியாக முடிய போது மாதிரி பேச்சுகள் இரும்பி இருக்கு. இல்லைன்னா வந்து சிகரெட்டே வச்சு 2-3 சீசன் எடுத்துன்னு போனாலும் தெரியல. லைக் வந்து டெஸ்ட் டாரிங் நம்ம ஹீரோ வந்து டைல் மிஷின் வச்சு ஓட்டுவானுங்களா, அது மாதிரி ஓட்டுவாங்களா அப்படின்னு தெரியல. ஸோ இப்படி தான் இருக்குது கதை பொறுத்த வரையுமே வந்து சும்மா ஜாலிக்கு பார்க்கலாம், ஹாப்பிக்கு பார்க்கலாம், கொஞ்சம் காமெடியாக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா நீங்க பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து அனிமேஷன்ஸ் வந்து கேவலமா இருக்குது. ஐ திங்க் வந்து அனிமேல பொறுத்த வரையுமே வந்து இந்த வாந்தி அதுக்கப்புறம் வந்து இந்த பாத்ரூம் போதெல்லாம் வந்து காட்ட மாட்டானுங்க. இது அப்படியே வந்து ப்ரௌன் கலர்ல காட்டுறானுங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு டிஸ்க் அருவருப்பாக இருக்குதுடாடி. அது ஏன் பண்றான்னு தெரியல. மேபி வந்து சீனின்ல போனதால ஆகுதா இல்ல இந்த அனிமேவே அப்படிதானா? அனிமே தான் அப்படிதான் தெரிஞ்சு போச்சு. ஆனா சீனினா ஷோனினா அப்படின்னு பார்க்கும்போது சீனில வருது. சோ சீனில வருதுனால அப்படி ஆகுதானு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா பெர்சர்ல கூட அப்பலாம் உனக்கு காட்டலையடா. நல்லா நீ இப்படி சிச்சத நானே உன்னை அடிச்சு விட்டுறேன் தல. லைக் வந்து காட்டுப்பானுங்க, அது வந்து அந்த மாதிரி இருக்காது. புரியுதா? அது வேற மாதிரி இருக்கும். சரி ஓகே, பேக் டு தி கண்டென்ட் வந்தோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப வந்து அனிமேஷன் ரொம்ப மக்கட்டா இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி சம்டைம்ஸ் ரொம்ப அருவருப்பாகுது. நம்ம ஹீரோனை பார்க்கும்போது என்னதான் சீரியஸ் சம்டைம்ஸ் தான் ஓகேவா, என்னதான் சம்டைம்ஸ் சரி ஓகே அப்படின்ற மாதிரி பார்த்தாலுமே நிறைய இடத்துல ஹீரோயின் மூஞ்சே வந்து கேவலமா இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும் மாடான்ற கொடுமையா இருக்குது. நிறைய பேர் பார்த்தானா ஃபர்ஸ்ட் எபிசோட லீவ் ஆயிடுவாங்க. இதை ஃபர்ஸ்ட் எபிசோட ஃபுல்லா பார்க்க மாட்டானுங்க. ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் பார்த்துட்டு அப்படியே போயிடுவானுங்க. அதுவும் இந்த பொண்ணுங்க குத்து வகைனா நிறைய பார்த்துச்சு அப்படின்னு பார்த்தா சத்தியமா அதெல்லாம் ஏட் ஆகும். ஆனா இதே இன்னொரு வகை இருக்குங்க, புள்ளிங்கெல்லாம் பார்த்துச்சுன்னா இவதாண்டி நம்மளோட இன்ஸ்பிரேஷன். கதையை இப்பதான் ஆரம்பிக்கிறேன். Wait and watch. ஸோ அப்படின்ற மாதிரி தான் அனிமே இருக்குது. ஸோ அனிமேஷன்ஸ் ரொம்ப கொடுமையாக இருக்குது. ரொம்ப திங் வந்து அனிமேஷன் சூப்பராக இருந்தாலுமே அது வந்து கரெக்டான இடத்துல போடலை, ரொம்ப கேவலமாக பண்ணிருக்கானுங்க. எப்படி இந்த முடிவு எடுத்தாலும் தெரியல. ஓகேவா? ஸோ அனிமேஷனை பொறுத்த வரையும் வந்து நான் சூப்பராக இருந்தாலுமே அது கரெக்டான இடத்துல போடல. ஸோ டிசிஷன் மேக்கிங் ஊற்றி மூட்டானுங்க தெரிஞ்சு போச்சுடா. ஓகேவா? நான் தனியா இருக்கேன், எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு. சரி ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வரியா? நோ தப்பாக்குதுண்ணா. ஸோ அதுக்கப்புறம் தமிழ் டப்பிங் உண்மையாக சொல்ல போனா இப்படி ஒரு கேரக்டரை பார்த்து அந்த அக்கா எப்படி வாய்ஸ் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பார்க்குற எனக்கே அருவருப்பாகுது. அவங்க என்ன நினைச்சு குத்தாங்க, மேபி வந்து இப்படி அவங்க கொடுத்துருப்பாங்க. அடே பாவம் அந்த அக்கா சத்தியமா. ஏன்னா அந்த கேரக்டர் பார்க்கும்போது நம்மளுக்கே அருவருப்பாகுது. அப்படி அருவருப்பா கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லா கொடுத்துருக்காங்கன்னு போது பெரிய விஷயமா பார்த்தேன். அந்த விஷயத்தை நான் பார்த்து அந்த விஷயத்தை தவிர எனக்கு பிடிச்சி போச்சு. எப்படி நெட்ஃபிளிக்ஸ் காரங்க சும்மாவே நெட்ஃபிளிக்ஸ் போடுவானுங்க. ஸோ அதனால வந்து நெட்ஃபிளிக்ஸ் தெரிஞ்ச ஒரு கேரக்டர் தான் இருக்கும். பட் இருந்தாலும் வந்து அவங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சொல்லியே ஆகணும். அவளுக்காக எப்படியாவது சிகரெட்டை விட்டே ஆகணும். என்னடா இது வாழ்க்கை? எனக்கு ரொம்ப வெட்கமா வருது. ஸோ அந்த கேரக்டர் அருவருப்பா இருந்தாலும் அவங்க வாய்ஸை கொடுத்து அதை மாற்றி வச்சுட்டாங்கன்றதுனா உண்மை. ஸோ நீங்கள் தமிழில் பார்க்குறதுனா கூட ஒரு 4-5 எபிசோடு பார்த்துடலாம். ஆனால் ஜாப்பனீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எபிசோட ஒழுங்காக பார்க்க முடியாது, ஏன்னா கெடுத்து வைக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அதர் கேரக்டர்ஸ், ஸோ அதர் கேரக்டர் பற்றி சொல்லவே தேவையில்ல. நெட்ஃபிளிக்ஸ் பக்கம் போனாலே வாய்ஸ் டப்பிங்லாம் சூப்பராக பண்ணுறானுங்க. ஸோ அது பிரச்சனை இல்லை, வாய்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணுறானுங்க இந்த தடவையும். நீ சிகரெட்டை விட்டு 3 நாள் ஆச்சா? நீ ஆக்சிஜன் இழுக்கிற மாதிரி நிக்கோட்டினை இழுத்து புசு புசுன்னு விடுவியடி. சோ எனக்கு வாய்ஸும் பிரச்சனை இல்ல, அவங்க பண்றாங்கடா. ஓகேவா? சோ அதுக்கப்புறமே நானும் நினைச்சேன் என்னடா வருங்காலத்துல லைக் வந்து இந்த 1-2 வாரமா வந்து ஒரே 18+ அனிமே வந்துட்டு இருக்கு, ஒரே 18+ அனிமே வந்துட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா அப்புறமா தெரியுது அந்த 18+ அனிமே வரதெல்லாம் வந்து கிரன்ச்ரோல் நெட்ஃபிளிக்ஸ். அதாவது கிரன்ச்ரோல் கிட்ட ஒரு பாலிசி இருக்கும்டா, நம்ம வந்து ஓவர் 18+ மேல வந்து தாண்ட கூடாது, ஒரு அளவுக்கு வந்து லிமிட்டா இருக்கணும். அந்த அனிமே எல்லாம் எடுத்துக்க கூடாது. ஏன்னா கிரன்ச்ரோல்ன்றது முழுக்க ஒரு அனிமே சார்ந்தது. ஓகேவா? சோ அனிமே சார்ந்தது அப்படின்னும் போது ஒரு 18+ உள்ள அப்படின்னு மாதிரி வந்து மென்ஷன் பண்றானுங்க. ஆனா அது நெட்ஃபிளிக்ஸ் தேவையில்லை. ஏன்னா நெட்ஃபிளிக்ஸ்ன்றவன் பெரிய பழங்க வந்து அவன் ஸ்டோரி அக்ஸ்டோரியா தூக்கி வந்து போடுறான்டா உள்ள. அவனுக்கு லிமிட்டே என்ன படம் போடுறான், அவன் இஷ்டத்துக்கு போடுறான். ஏன்னா வந்து நெட்ஃபிளிக்ஸ்ன்றது ஒரு படத்தோட பிளாட்ஃபார்ம் அப்படின்னு அவனுக்கு தெரியும். ஸோ அதனாலே வந்து அவன் உள்ள வரும்போது 18+ 20+ தான் போட்டு தான் வரானுங்க. ஸோ அதனால 18+ தூக்கி போடு நம்ம கடை தூக்கி போடு அப்படின்ற மாதிரி தூக்கி தைரியமா அடிக்கிறாங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. எனக்கு ஏதோ கிரன்ச்ரோல் இருக்கு கட் பண்ணி விட்டு நெட்ஃபிளிக்ஸ்
பிரீமியம் போடலாமான்னு பாத்துக்கிறேன். இவனுக்காச்சும் நெட்ஃபிளிக்ஸோட அக்கௌண்ட் ஃப்ரீயா தான் சொல்லுங்க, தனக்கு அக்கௌண்ட் தாங்களா யூஸ் பண்ணி போய் பார்த்துட்டு வரேன். ஸோ எனிவே இப்படி தான் இருக்கு. தமிழ் டப்பிங் சூப்பரா இருக்கு, அனிமேஷன் கேவலமா இருக்குது, கதை அதிகமாக கேவலமா இருக்குது. ஸோ இப்படி எல்லாம் வந்து இருக்குதுலே வந்து பீ உருண்டே உருட்டின ஒரு உருண்டாதான் இந்த அனிமேடா. ஓகேவா? ஸோ ஃபைனலி இந்த அனிமே யார் கூட பார்க்கலாம், எப்படி கூட பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் இந்த அனிமே நீ டிவியில் பார்க்கறதுன்றது சத்தியமா வீட்டை செருப்படி வாங்கிடுவேன். ஸோ அதனால போன்ல பார்க்கறதுக்கு மேல் அண்ட் சேம் டைம்ல ஹெட்ஃபோன் போடு, அதுக்கு மேல என்ன தமிழ் டப்பில கொஞ்சம் சிக்கன் குத்து வச்சிட்டானுங்க. ஏன்னா தமிழ் டப்பில கொஞ்சம் வந்து அந்த மாதிரி பேசி வச்சுக்கிறானுங்க. ஸோ அதனால வந்து நீங்க ஹெட்ஃபோன் பார்க்கறது போட்டு போய் பார்க்கறது எவ்வளவு மேல். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரு ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் தான், அதாவது வந்து ஒருத்தங்க வந்து சொல்லுவாங்க இந்த வாழ்க்கையோட ஒவ்வொரு நாள் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஹீரோயின் எப்படி வாழ்றான்ற மாதிரி தான் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்ல இந்த கதை போகுது. ஸோ அதனால ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வேணாம் தம்பி, இது ஒரு அனிமே இல்ல தம்பின்னு ஒத்துக்கிட்டு அப்படியே வெளில போற வேலையை பார்ப்போம் தான் சொல்லுவேன்டா. ஓகேவா? ஆனா எல்லாரும் சொல்ல மாட்டேன், இது மாதிரி வந்து டண்டன் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா, இந்த டண்டன் ரெண்டே கேர்ள் ஃப்ரெண்டு ட்ரெஸ் அப் டானி பார்க்கறவங்கள இந்த அனிமே நல்ல அனிமே. ஆமா அவங்களும் இந்த அனிமே சூப்பரான அனிமே தான். சார் பல்ல கடிக்கிறீங்க, கோவப்படுற மாதிரி தெரியுது. இல்லையே சார், கோவப்படலையே சார். இன்னும் ஒரு குறை ஹீரோ கேரக்டர்ஸ் வர அதே பட் வந்து ஹீரோயினோட வந்து அந்த இது இருக்குல்ல, அந்த திமிர்த்தனம் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த அனிமேல இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதுலயே வந்து அனிமேல வந்து சில இந்த வித்தைகள்லாம் இருக்குது, கை வித்தைகள் இருக்கும். நம்ம ஹீரோட அப்படி குளிப்போம், அதையும் காட்டுவானுங்க. ஒத்த இது ஏதோ காட்டுறான்னு அடி அசிங்கமா பேசுகிறேன், அசிங்கமா இருக்குது. ஸோ அனியை பொறுத்த வரையும் வந்து சத்தியமா செகண்ட் படம் அவனுக்கு கேட்காதீங்க, நான் சத்தியமா போடுற மாதிரியே கிடையாது. ஸோ அப்படி இந்த எபிசோட போட்டு நானும் கதையை விட்டு கிளம்புறேன், அந்த கதையே எனக்கு வேணாண்டா. ஓகேவா? ஸோ எனிவே நீங்க பாருங்க, நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்ப நம்ம கமெண்ட் சொல்லிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சொன்னதெல்லாம் சொல்ல நினைக்கிறேன். அப்ப நான் உனக்கு கடை சதலாமா